Y2B தமிழ் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இந்தியா மாலத்தீவு இந்த பிரச்சனை நீங்கள் எல்லாருமே யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க. நிறைய வீடியோ எல்லாருமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல், இதுக்கு பின்னால் மறைஞ்சிருக்கிற சில விஷயங்களை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, மோடிஜி அவர்கள் லக்ஷதீப்புக்கு போகிறாரு. அங்கே போய் புகைப்படம்லாம் எடுக்கிறாரு. அதை சமூக வலைத்தளங்களில் போஸ்ட் பண்ணுறார். ஸோ இந்த பக்கம் மால்தீவ்ஸோடைய அதிபர் நம்ம இந்தியாவையும் மோடியும் பற்றியும் சில வார்த்தைகள் தரக்குறைவாக பேசுகிறாரு இல்லைங்களா? ஓகே. ஆனால் ஏன் நம்ம மோடிஜி அவர்கள் லக்ஷதீப்புக்கு முதல்ல போனார் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கிறோம். அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா, கடந்த ஆண்டில் பார்த்திங்கன்னா 2 லட்சம் பேர் கிட்டத்தட்ட இந்தியாவிலேருந்து மாலத்தீவ்ஸ்க்கு டூரிஸ்ட்டாக போயிருக்காங்க. இதுதான் மிகப்பெரிய வருமானம் மாலத்தீவ்ஸ்க்கு இந்தியாவிலேருந்து கிடைக்குது. ஆனால் இந்த லக்ஷதீப்பை அவர் ப்ரொமோட் பண்ணுறாரு அப்படின்ற ஒரு வகையில் தான் மாலத்தீவோட அமைச்சர்கள் ஒரு குற்றச்சாட்டை விற்கிறாங்க. ப்ரொமோட் பண்ண என்ன தப்பு இருக்குது? முதல்ல இன்னொரு விஷயம், இதில் சைனாவுடைய கை ஓங்கி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா சைனா தான் மாலத்தீவை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. ஏன் அப்படி பண்ணுறாங்க அந்த விஷயத்தையும் நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்கிறேன். நல்லா பார்த்துக்கோங்க. அதாவது முதல்ல நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஆப்கானிஸ்தானில் ஒரு ட்ரெயின் ரூட்டை போடுறதுக்கு மோடிஜி அவர்கள் திட்டம் போட்டார். அது எங்கே போகும்னா ஈரான் வரைக்கும் போகும். ஸோ ஈரான்லேருந்து நமக்கு எண்ணெய் வளங்கள், அந்த எண்ணெய்கள் எல்லாமே நம்ம இந்தியாவுக்கு கிடைக்கிற அளவில் ஒரு ட்ரெயின் ரூட்டை பிளான் பண்ணாங்க. ஆனால் சைனா என்ன பண்ணாங்கன்னா, பாருங்கள், பல மில்லியன் டாலரை ஈரானில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஆப்கானிஸ்தானையும் பல மில்லியன் டாலரை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்க. ஸோ நம்ம இந்தியா இப்படி இருக்குது, சைனா இங்கே இருக்குது. இங்கேருந்து இவங்க என்ன பண்ணுறாங்க, நமக்கு தலைக்கு மேலே எந்தெந்த நாடெல்லாம் இருக்கோ இது எல்லாத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கணும்னு சைனா நினைக்குது. அதே மாதிரி கீழே, இந்தியாவோட கீழே ஸ்ரீலங்காவையும் அதிகப்படியான முதலீடுகளை சைனா பண்ணியிருக்கு. சைனா ஸ்ரீலங்காவை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுருக்கு. அப்புறம் இந்த பக்கம் நீங்கள் இந்தியன் ஓஷன் பக்கத்தில் லெஃப்ட் சைடு அரேபியன் சீ தாண்டி நீங்கள் போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா, ஆப்பிரிக்காலையும் அதிகப்படியான மூலதனம், முதலீடு, இது எல்லாத்தையுமே சைனா பண்ணிட்டு. ஸோ நம்மளை ஒரு வகையில் சுற்றி வளைக்குது அப்படின்னு சொல்லலாம். சரி, இது ஏன் பண்ணுறாங்க? இப்போது மால்தீவ்ஸுக்கு போகிற காரணம் என்ன அப்படின்னா, நான் சொன்னேன்னா, இந்த ஈரானில் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஈரான்லேருந்து அவங்களுக்கு என்ன வளங்கள் வேணும் அப்படின்னா, கடல் வழியாக அவங்க அதை கொண்டு போகணும். ஸோ கடல் வழியாக போனோம்னா அப்போது அவங்களுடைய கை ஓங்கணும். அதுக்கு மாலத்தீவு அவங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயமாக அவங்க பார்க்கப்படுறாங்க. இன்னொன்று, இந்திய பெருங்கடலை அவங்களுடைய நேவி, கடல் படை விரிவுபடுத்தணும் அப்படின்ற ஒரு எண்ணமாக அவங்க ரொம்ப நாளாக மனசில் வச்சுட்ருக்காங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க ட்ரிகர் பண்ணுறாங்க மாலத்தீவுடைய இவங்க, அதாவது அங்கே இருக்க ஒரு அமைச்சர் என்ன சொல்லியிருக்காங்க, இஸ்ரேலுடைய கைப்பாவை அப்படின்னு நம்ம மோடிஜி அவர்களை சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே தான் நம்ம கொஞ்சம் உன்னிப்பாக கவனிக்கிறோம். அதாவது இந்தியா, இஸ்ரேல் மிக ஒரு நெருக்கமான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது இவங்க 2 பேருக்கு. அடுத்தபடியாக அமெரிக்காவில் எலெக்ஷன், அந்த எலெக்ஷனில் ட்ரம்ப் அவர்கள் ஜெயித்தாங்க அப்படின்னா இந்தியா, அமெரிக்கா இவங்களுடைய நட்பு இன்னும் வலுப்படும். அது மட்டும் இல்லை, ட்ரம்ப்புடைய மாப்பிள்ளை அவர் ஒரு யூதர், அவருடைய பிறப்பிடம், அவருடைய குடும்பம், இது எல்லாமே இஸ்ரேலை சார்ந்தது. இப்போ அந்த கனெக்டிங் டாட்ஸ் புரியுதுங்களா? ஸோ வேறு வழி கிடையாது, அமெரிக்கா நம்ம கூட ரொம்ப இணக்கமாகிடும். நம்மளுடைய இடம் பிடிச்சிடும் அப்படின்ற ஒரு வேதனை அவங்களுக்கு இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அமெரிக்காவுடைய ஆப்பிள் நிறுவனம், அவங்க சைனாவில் இருக்கிற ஃபாக்ஸ்கான் அப்படின்ற ஒரு நிறுவனம் தான் அவங்களுக்கு ஆப்பிள் ஃபோனை தயாரித்து கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது மிகப்பெரிய நிறுவனம். உலக அளவில் 8 லட்சம் தொழிலாளர்கள் வேலை செய்கிறாங்க. பெரும்பாலான
வருமானம் சைனாவுக்கு வந்து இந்த நிறுவனத்தின் மூலமாக தான் கிடைக்கும். சரி, இப்போ அமெரிக்கா ஆப்பிள் ஃபோனை கொடுக்குறாங்க. இதே மாதிரி பல நாடுகள் அவங்களுடைய ப்ராடக்ட்டு சைனாவில் கொடுத்து மேனுஃபேக்சர் பண்ண வைக்கிறாங்க. இதனால் அவங்களுக்கு வந்து காஸ்ட் ஆஃப் மேனுஃபேக்சரிங் கம்மியாகுது அப்படின்ற ஒரு கான்செப்டில் அவங்க போகிறாங்க. ஆனால் இதில் மிகப்பெரிய ஒரு ட்ராபேக் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைனா ஒரிஜினல் ஐஃபோனையும் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, அதே மாதிரி டூப்ளிகேட் ஐஃபோனையும் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஒரிஜினல் ரோலெக்ஸ் வாட்சையும் மேனுஃபேக்சர் பண்ணால் டூப்ளிகேட் ரோலெக்ஸ் வாட்சையும் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஸோ இங்கே தான் பிரச்சனை ஆரம்பிக்கும். இதனால் பல கோடி டாலர்ஸ் இழப்பு ஏற்படுது உங்களுக்கு. இப்போது நம்ம ஊரில் இருக்க டாட்டா வந்து சைனாவில் இருக்க அந்த ஃபாக்ஸ்கான்றது சைனா கிடையாது. ஆக்சுவலாக அது தாய்வான ஒரு பூர்வீகமாக கொண்ட ஒரு கம்பெனி. அது கூட கான்ட்ராக்ட் சைன் பண்ண போகிறார். ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்துட்டாங்க. நம்ம தமிழ்நாட்டில் ஓசூரில் அந்த தொழிற்சாலையை அமைக்க போகிறாங்க. ஐஃபோன் மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய ஒரு தொழிற்சாலை. ஸோ மேஜர் வருமானம் சைனாவுக்கு கட் ஆகிடும். இன்னொரு பக்கம் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, தமிழ்நாட்டில் அந்நிய முதலீடு எல்லாருமே வந்திருக்காங்க. குளோபல் இன்வெஸ்டர்ஸ் வந்திருக்காங்க, முதலீடு பண்ண போகிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 லட்சம் கோடிக்கு முதலீடுகள் வந்திருக்கு. கண்டிப்பாக இதையும் சைனாவோட உளவுத்துறை கண்காணிக்கும். ஏற்கனவே வந்து சைனாவோட உளவுத்துறையை பற்றி மரியாதைக்குரிய முன்னாள் ADGP ரவி அவர்கள் வந்து சொல்லியிருக்கார். இந்தியாவுடைய பார்டரில் நிறைய எஜுகேஷன் சென்டர் வந்து நிறுவி அது மூலயமா இந்தியா வந்து கண்காணிக்கிறாங்க அப்படின்ற ஒரு தகவலை வந்து ஐயா சொன்னார். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயங்களை அவங்க வந்து சைனாவுடைய அதிபருக்கு காதில் போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி இந்தியா வளர்ச்சி பாதையில் போகுது அப்படின்ட்டு. ஸோ இது ஒரு வகையில் அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அடியாக இருக்குது சைனா. இப்போ ஃபாக்ஸ்கான் இங்கே வந்துட்டாங்க டைஅப்பில் அப்படின்னா பெரும்பாலும் வருமானம் போயிடும். இவங்களை பார்த்து ஒவ்வொருத்தராக வருவாங்க. நாளைக்கு டெஸ்லா வருவாங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு தெரியும் மைக்ரோசாஃப்ட்டு, அந்த மாதிரி பெரிய பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் எல்லாருமே மிக பெரிய அளவில் இந்தியாவில் முதலீடு பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் சைனாவை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாவே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நம்மளுடைய நாட்டு நிலைமையை அங்கே இருக்கிற பள்ளி மாணவர்களுக்கு குறும்படமாக போட்டு காட்டுறாங்க. நீங்கள் பாருங்கள், இந்தியா வந்து எவ்வளோ பெரிய ஜனத்தொகையை கொண்ட நாடாக இருக்குது, கண்டிப்பாக அவங்க பொருளாதாரத்தில் மேலோங்கி வர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு சர்வேல இந்தியாவுடைய எக்கானமிக் க்ரோத்து ரொம்பவும் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு காலத்தில் நீங்கள் 90-80 காலகட்டத்தில் சைனாவில் வந்து கட்டுப்பாடு இருந்தது. ஒரு தம்பதி வந்து ஒரு குழந்தை அப்படி தான் வந்து பெற்றுக்கணும் அப்படின்னு. இன்றைக்கி அந்த கட்டுப்பாடை தவிர்த்துருக்காங்க. குழந்தைங்க பெற்றுக்கோங்க, அரசாங்கமே வந்து நிதி உதவி பண்ணோம் அப்படின்ற அளவுக்கு வந்திருக்காங்க. ஏன்னா உற்பத்தி அதிகப்படுத்தணும், வேறு வழி கிடையாது. இந்தியாவில் மேன் பவர்ஸ் அதிகமாக இருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு கம்பெனியாக வெளிநாட்டிலேருந்து வரும்போது நம்மளால் கண்டிப்பாக சைனாவை பீட் பண்ண முடியும். இதை அவங்க கணிச்சிருக்காங்க. கண்டிப்பாக இந்த விஷயங்களை மனசில் வச்சு தான் நம் பாரத பிரதமர் மோடி அவர்கள் லட்சதீப பயணத்தை மேற்கொண்டிருக்காரு. அது சைனாவுடைய உளவு அமைப்பே இவ்வளோ பண்ணும்போது இந்தியாவுடைய எவ்வளோ பண்ணோம் அப்படின்றத நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஸோ இதுதான் இதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பல மில்லியன் டாலர்ஸ் வருமானம் வந்து மாலத்தீவ்ஸ்க்கு போயிட்டுருக்கு. நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அதாவது மாலத்தீவில் வந்து இந்தியாவுடைய ருப்பீஸை வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. மெஜாரிட்டியாக அங்கே அக்செப்ட் பண்ணுறது டாலர்ஸ். ஸோ இந்த வருமானம் அப்படியே நம்ம லட்சத்துக்கு போகிறோம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி அமெரிக்கா எலெக்ஷனில் ட்ரம்ப் வெற்றி பெற்று இந்தியாவோட இன்னும் நெருக்கமானார்னா கண்டிப்பாக அமெரிக்காவில் வந்து நிறைய முதலீடுகள் இந்தியாவுக்கு வரப்போகுது. ஸோ நம்ம எங்கெங்கெல்லாம் வந்து முதலீடு பண்ணணும்னு நினைக்குமோ அங்கெங்கெல்லாம் இந்த சைனா வந்து செக் வைக்குது. நான் முதல்ல சொன்ன மாதிரி ஆப்கானிஸ்தான், ஈரான், சவுத் ஆஃப்ரிக்கா இது எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் இந்தியா ஓஷனை கட்டுப்பாட்டில் கொண்டு வரதுல அவங்களுக்கு ஒரு சிக்கல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தாய்வான் கூடவும் சில டிஸ்பியூட் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே கவனித்து தான் மோடி அவர்கள் இந்த ஸ்டெப் எடுத்துக்கிறார். அதாவது இவங்களுடைய பார்வையில் எப்படி அப்படின்னா, இப்போ அந்த ஸ்டேட்மெண்ட்டை தந்த மால்தீவ்ஸுடைய அதிபர் வந்து ஒரு இஸ்லாமியர். ஸோ இஸ்லாமியரை வந்து மோடி அவர்களுக்கு எதிராக திருப்புறாங்க. இங்கே இதுதான் விஷயமே. நீங்கள் பாருங்கள், இந்தியாவில் வந்து இந்தியா இஸ்ரேலுக்கு கூட வந்து நாங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்கோம், பாலஸ்தீன போரில் வந்து நாங்கள் வந்து இஸ்ரேல் பக்கம் நிற்கிறோம்னு சொல்லும்போது கூட இங்கே இருக்கிற முஸ்லீம்கள் வந்து
எதிர்ப்பு குரல் கொடுத்தாங்க. ஆனால் யாரும் வந்து மோடிஜி அவர்களை வந்து அவமரியாதையாகவோ இல்லை அவருக்கு எதிராகவோ காரியங்களை செய்யணும். ஏன்னா அவர் இந்தியா அப்படின்ற ஒரு மனப்பான்மையில் தான் இருக்காங்க அவங்க. ஆனால் இந்த விஷயங்களை சைனா கையில் எடுக்குது. ஆனால் மோடிஜி அவர்கள் எடுத்து வைத்த அந்த அடிங்கிறது மிகப்பெரிய ஒரு இடியாக வந்து மாலத்தீவ்ஸ் கொஞ்சம் விழுந்திருக்குது அப்படின்னு என்னுடைய அப்சர்வேஷனை நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். பாருங்கள், கண்டிப்பாக இப்போ இருக்கிற இந்த காலகட்டத்தில் சைனாவுக்கு இந்தியா மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு கருத்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.